சீமான் அண்ணனுக்கு பையன் இருக்கிறாரா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்பயே. ஏன்னா இந்த அப்பா பிள்ளைங்க தகராறு எல்லா கட்சியிலும் வந்துருச்சுங்க. இப்ப விஜயோட அப்பா காங்கிரஸ் கூட்டணி பத்தி திருப்பி ஒரு சர்ச்சையை கொண்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் எப்பனாலும் வந்தா விஜய் ஏத்துப்பாரு, காங்கிரஸ் வந்தாதான் விஜய் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. இது ராமதாஸோட பையனும் போட்டுக்கிற சண்டை மாதிரி இருக்கு. இல்ல வைகோ பையன் இந்த மாதிரி அப்பா பிள்ளை கட்சிகள் தமிழ்நாட்டுல என்னைக்கு இருந்தா போகுமோ தெரியல. விஜய் தான் மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக கட்சியை உருவாக்கி இருக்கிறாரா, இல்ல அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக கட்சி உருவாக்கி இருக்கிறாராங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். ஏன்னா அப்பப்போ போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு விஜய். தான் பணம் சொத்து எங்கேயோ போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறார். இந்த காங்கிரஸ் சர்ச்சையை கிளப்பி விட்ட இயக்குனர் சந்திரசேகர் இப்ப அடுத்த 1-2 நாள் அவர் மண்டையை உருட்டுவாங்க. என்னதான் நடக்கும்? சந்திரசேகர் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறாரா பாத்தீங்கன்னா எந்த பொறுப்புலையும் இல்லை. தாவாக்கால அவர் ஒரு ஜஸ்ட் உங்களே என்னைய மாதிரி ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருப்பாரு. பட் ஆனா இந்த சர்ச்சை தொடர்ந்து நடக்கும். இதை நடக்காம பாத்துக்கிறதுக்கு விஜய் என்ன ஸ்டெப் எடுப்பாரு பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.